சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் நம்ம இந்தியா நாளைக்கு நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வழக்கம் போல் நம்ம ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் அவருடைய ப்ரெடிக்ஷனை சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில் வெற்றியும் தோல்வியும் நம்ம இந்திய அணிக்கு ஏற்பட்டால் அது இந்த பிளேயரால் தான் ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத திடுக்கிடும் ஒரு ப்ரெடிக்ஷனை நம்ம இந்திய அணியை பற்றியும் அதே போல் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வாங்க போகிறது யார் அப்படிங்கிறத பற்றியும் அபிகே ஆனந்த் அவர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவருடைய ராசி ரிஷப ராசி, அதே போல நியூசிலாந்து அணியின் கேப்டனான மிச்சல் சாண்ட்னர் அவருடைய ராசி கும்பராசி. ஸோ ஆட்டம் நடக்க போகிற கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவான் அவருக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் ரோஹித் சர்மா அவருடைய ரிஷப ராசியின் தற்போதைய அதிபதியா இருக்கிறது சுக்கிரன். ஸோ சுக்கிர பகவான் அதே போல மேட்ச் நடக்கிற கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவங்க இரண்டு பேருக்குமே கம்ப்ளீட்டா செட் ஆகாத பகை கிரகங்களாக தான் இந்த சுக்கிர பகவான் அதே போல சூரிய பகவான் இரண்டு பேருமே ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்காங்க. அதனால ரோஹித் சர்மா அவருக்கு எதிர்மறையான ஆற்றல் தான் அவருடைய ராசி தருது அப்படின்னு அபிகே ஆனந்த் இந்த திடுக்கிடும் ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காரு. அதே போல கும்ப ராசியில இருக்கிற மிச்சல் சாண்ட்னர் அவருடைய தற்போதைய அதிபதியாக இருக்கிறது சனி பகவான் அதே போல ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் இவங்க இரண்டு பேருக்கும் கூட ஒப்பிட்டு பார்த்தா சனி பகவான் அதே போல சூரிய பகவான் இரண்டு பேருமே கூட பகை கிரகங்களாக தான் இருக்காங்க. ஸோ அதனால மிச்சல் சாண்ட்னர் அவருக்கும் இந்த தினத்துல மோசமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அபிகே ஆனந்த் நம்ம ரோஹித் சர்மா அவருக்கு எப்படி சுக்கிரன் ஞாயிற்றுக்கிழமையில பகை கிரகமாக இருக்காரோ அதே போல மிச்சல் சாண்ட்னர் அவருக்கும் கும்ப ராசியில சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமையில பகை கிரகமாக தான் இருக்காங்க. அதனால இரண்டு பேருக்குமே ஜாதக அடிப்படையில இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட முடியாத ஒன்னாக இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஆனா நிறங்கள் அடிப்படையில அதாவது ஞாயிற்றுக்கிழமையில மஞ்சள் நிறம் இல்லைனா சிகப்பு நிறம் நல்ல ஒரு அனுகூல நிறமாக கருதப்படுது. ஆனா எடுபடாத நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரு நீல நிறம், அதாவது நம்ம இந்தியனின் ஜெர்சி லைட்டான நீல நிறம் தான். கரு நீல நிறம் அதே போல கருப்பு நிறம் இந்த இரண்டு நிறங்களும் ஞாயிற்றுக்கிழமையில எடுபடாத நிறங்களாக கருதப்படுது. அதுவும் இரவு நேரங்களில் கருப்பு நிறம் ரொம்பவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கருதப்படுது அப்படின்னு அபிகே ஆனந்த் சொல்லியிருக்காரு. அதனால இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இரண்டாம் பாதியில நியூசிலாந்து அணி அவங்க கருப்பு நிறம் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால இரண்டாம் பாதியில ஆட்டம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக திரும்ப கூடும் அப்படின்னு அபிகே ஆனந்த் சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியா தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ட்விஸ்டான விஷயத்தை அபிகே ஆனந்த் அவர் வெளியிட்டிருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா அவருடைய ஜெர்சி எண் 45, அதே போல மிச்சல் சாண்ட்னர் அவருடைய ஜெர்சி எண் 74, ரோஹித் சர்மா அவருடைய ஜெர்சி எண் 45 இரண்டையும் கூட்டினா 9, மிச்சல் சாண்ட்னர் அவர் சட்டையில இருக்கிற அந்த இரண்டு எண்ணையும் கூட்டினா 11, அதே போல 1 கூட்டினா 1, அதே போல ரோஹித் சர்மா அவருடைய ஜெர்சி எண்ல இருக்குது 9, மேட்ச் நடக்க போற தேதி 9. ரோஹித் சர்மா அவருக்கு ஜாதகம் கட்டங்கள் பெருசா உதவி அளிக்கல அப்படின்னாலும் நிறங்கள் எண்கள் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ரோஹித் சர்மா அவருக்கு சாதகமாக இருக்கு. ஸோ மேட்ச் நடக்க போற தேதி 9, ரோஹித் சர்மா அவருடைய ஜெர்சி எண் கூட்டு எண்ணும் 9 அப்படிங்கிறதால ரோஹித் சர்மா அவருக்கு எண்கள் அடிப்படையிலும் நிறங்கள் அடிப்படையிலும் ரொம்ப சாதகமாக இருக்கு. ஆனா நியூசிலாந்து அவங்களுக்கு ஜாதக அடிப்படை, நிறங்கள் அடிப்படை, எண்கள் அடிப்படை எல்லாமே அவங்களுக்கு நேர்மாறா இருக்கிறதால இந்த சாதகமான விஷயங்கள் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் இந்தியாவுக்கு நிச்சயமா வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் இந்த மேட்ச்ல நிச்சயமா நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு அவருடைய ப்ரெடிக்ஷனை இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு.